ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சாப்பாட்டு அரிசி ஊற வச்சிருக்கேன். நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இருக்கேன். அப்புறமா வந்து நான் 2 டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டம்ளர்ன்ற வீதத்தில் நீங்கள் இந்த எடுத்துக்கலாம். 2க்கு 1ன்ற வீதத்தில் உடச்சக்கல்லை எடுத்துக்கலாம். உடச்சக்கல்லையை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஜல்லடையால் ஜலிச்சுட்டு அப்புறமா போடுங்க. ஏன்னா நல்லா அடித்தா கூட அதில் குருணைகள் இருக்கும். அதனால் நல்லா ஜலிச்சுட்டு இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா பவுட்ரு நைஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னொரு கிண்ணத்தில் வந்து பூண்டும் காஞ்ச மிளகாயும் ஊற வச்சிருக்கோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவுலையும் செய்யலாம். நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி அரிசியில் அரைச்சி, அதாவது முக்கியமாக புழுங்கல் அரிசியில் செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசியை விட. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டும் காஞ்ச மிளகாயும் நல்லா அரைச்ச பின்னாடி அதுலேயே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த அரிசியை அரைச்சிட்டு வந்தேன். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும். தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து உடச்சக்கல்ல பவுடர் வந்து வச்சுருக்கோம். இப்போ நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் எல்லா மாவையுமே. இப்போ இதில் ஓமம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு, அதாவது தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் பத்தாது, ஒரு 4 மிளகாய் தான் போட்டிருந்தேன். அதனால் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா அந்த மாவை நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா எல்லாம் ஒன்று போல் அந்த காஞ்ச மிளகாய், அந்த பூண்டு, ஓமம், ஜீரகம், பெருங்காயம், உப்பு இது எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி போட்டுட்டு நல்லா சேர்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க உடச்சக்கல்லை, அதாவது உடச்சக்கல்லை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வரும். நம்மளுக்கு ரொம்பவுமே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தொட்டிங்கன்னா அமுங்குற அளவுக்கு நெழுகலாக, அதாவது வெண்ணெய் பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி மாவு பிசையணும். நீங்கள் மாவு பிசையும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாவு வந்து திக்காவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் நெழுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் அந்த பதத்துக்கு இருக்குது. இதுலேயே நான் வந்து வெண்ணெய் இருந்தால் நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. நான் வெண்ணெய் இல்லாதனால நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கைகளால் நல்லா குத்தி விட்டு இந்த மாதிரி பிசைகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு சேர்த்துருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சேரும். நல்ல கரெக்டான பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வரும். என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்றத இப்போ பிழியும் போது கண்டிப்பாக பார்த்துக்குவீங்க. இப்போ அதுக்கு ஒரு கடாயில் நான் முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ இது நம்ம பிழிய போகிற இந்த உலக்கு, அதாவது முறுக்கு உலக்கில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். இது முன்னாடியே கொஞ்சம் வருதான்னு செக் பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த ஒரு உருண்டையை எடுத்து இந்த அச்சில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரிப்பன் பக்கோடா தான். இது வந்து தீபாவளி ஸ்பெஷலாக போடலான்னு பார்த்தேன், எனக்கு டைம் இல்லாதனால போட முடியல. இப்போ பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ரவுண்டாக நம்ம வந்து முறுக்கு மாதிரி நல்லா பெருசாக சுட்டோன்னா இந்த மாதிரி பிச்சு உடையாமல் அப்படியே வரணும் ரவுண்டாக. அதே கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே பாருங்கள் எவ்வளவு நல்லா சூப்பரான, நல்லா பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அட்டகாச முறையில் இந்த ரிப்பன் பக்கோடா சூப்பராக வந்திருக்கு. நம்ம தீபாவளிக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மழை காலத்தில் மழை பெய்யும் போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து சட்டுன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியானதும் கூட. மழை காலத்தில் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவை நான் சொன்ன மெத்தடில் இந்த ஒரு முறை எல்லோருமே இந்த புழுங்கல் அரிசியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடா தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். இப்போ இங்கே நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், உடையாமல். இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல கலரும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மொத்தமாக வந்து சுடாமல் அகட்டி கூட நீங்கள் பெருசாக கூட ரவுண்டு சுற்றி வச்சுட்டு அப்புறமா ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட்டான கண்டெய்னரில் உடச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா பெரிய கண்டெய்னரில் அப்படியே கூட நீங்கள் வச்சிங்கன்னா, ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாள் வந்து உங்களுக்கு நமத்து போகாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா, டீ குடிக்கும்போது, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நான் வந்து சுட்டு எடுத்த பின்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை அந்த சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு
மேலே தூவி விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாக்க இந்த ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவுமே விருப்பமாக இருக்குது. சாப்பிடணும் போல் நாவல் எச்சில் ஊறக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிடலாம் கண்டிப்பாக. இதில் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். பெருங்காயம், உடச்சக்கல்ல, நம்ம சாப்பாட்டு அரிசியில் செய்யக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.